அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நம்முடைய சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டினுடைய நுழைவு பகுதியில கண்ணாடி வைப்பதனுடைய பலன் என்ன, அதை வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ள நாம நுழையும் போது அங்கே மங்கள பொருட்கள் அப்படிங்கிறத வைக்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்குங்க. இந்த மங்கள பொருட்கள் வைக்கிறதன் நோக்கம் என்ன அப்படின்னா, வீட்டிற்குள்ள வரக்கூடியவர்களும் மங்களமாக இருக்கணும், அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களும் மங்களகரமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பெரியவர்கள் நிறைய மங்கள பொருட்களை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதுல ஒன்றுதான் அஷ்டமங்கல பொருட்களான அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ங்க நமக்குன்னு உண்டு. அதுல ஒன்றுதான் இந்த கண்ணாடி. கோவிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் இந்த கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரியது என்றே சொல்லலாங்க. ஆலயத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அஷ்டமங்கல பொருட்களையும் பயன்படுத்துவது உண்டுங்க. சுவாமிக்கு ஒவ்வொரு முறையும் அபிஷேக ஆராதனை முடிஞ்சு தீபாராதனை நடக்குதுல்ல, அப்ப தீபாராதனை நடைபெறுகின்ற போதும் இறைவனுக்கு தீபாராதனை எல்லாமே நிறைவு பண்ணிட்டு சாமரம் வீசி மங்கள பொருட்களை காட்டும் போது அதுல கண்ணாடியை காட்டுகின்ற வழக்கமும் உண்டுங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம். ஆக ஒவ்வொரு நாளுமே பூஜையின் போதும் இறைவனுக்கு பயன்படுத்தக்கூடிய அப்படிங்கிறது இந்த கண்ணாடி தாங்க. இதையும் தாண்டி நம்ம வீட்டுல நாம பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம். வீட்டுக்குள்ள நுழையும் போது வாசலில் சில பேர் பெருசா நிலக்கண்ணாடி வச்சிருக்காங்களே, அது நல்லதா என்று கேட்டீங்கன்னா, அப்படி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க என்று நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லி இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எதனால நல்லது அப்படின்னா, வீட்டிற்குள்ளே வரும்போது ஒருவருடைய பார்வை மங்கள பொருட்கள் மேல படணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொன்று பாத்தீங்கன்னா, பூரண கும்பம் வைக்கலாம், வாழை மரம் கட்டலாம், தோரணம் கட்டலாம், பூ போட்டு உருளி வைக்கலாம், உப்பு மஞ்சள் எலுமிச்சம்பழம் இது போல கட்டி தொங்க விடலாம். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, நம்ம வீட்டிற்கு வருபவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் இவைகளை எல்லாமே பார்த்தால் அந்த எண்ணங்கள் மாறி நேர்மறையாக இருக்குங்க. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா, வர்றவங்க எல்லாருமே நல்ல எண்ணத்தோட வருவாங்களா அப்படின்னா தெரியாதே. நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம நல்ல எண்ணத்தோட தான் போகிறோம். ஆனா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நம்மளை பாக்குறவங்க நல்ல பார்வையா பார்ப்பாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு தான் கடன் உடனே வாங்கி வீட்டை கட்டியிருப்போம். அந்த வீட்டுக்குள்ள வாங்கியிருக்கிற ஒவ்வொரு பொருளுமே லோன் தான் வாங்கியிருப்போம். அதை மாசம் மாசம் கட்டுறதுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு தாங்க தெரியும். ஆனா வர்றவங்களுக்கு அது தெரியாதே. ஏ அப்பா, எவ்வளவு பெரிய வீடு, எல்லாமே மரத்துல போட்டிருக்கு, சோஃபா மட்டும் 1,50,000 இருக்கும், டீப்பா எல்லாமே பாருங்கப்பா 45,000 50,000 இருக்கும், இது எல்லாமே எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்னு அவங்களே ஒரு கணக்கை போட்டு அவங்களே இதை எல்லாமே எப்படி சம்பாதிச்சானோ அப்படின்னு யோசிச்சு அவங்களே நினைச்சிட்டு போயிடுவாங்க. இது போன்ற எண்ணங்களை அவர்கள் மனதுல ஏற்படுத்தாம தவிர்ப்பது அப்படிங்கிறது இந்த கண்ணாடியில தான் நிறையவே இருக்குங்க. அதனால வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவங்க தன்னுடைய பிம்பத்தையே எதிரில் பார்த்துட்டாங்க, அந்த கண்ணாடியை அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வீட்டை பற்றிய, வீட்டில் இருக்கும் நபர்களை பற்றிய ஒரு எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறது முழுக்கவே தீர்ந்து போகுங்க. திருஷ்டி அப்படிங்கிறதே அவர்களுக்கு ஏற்படாது. அதனாலதான் பெரியவங்க நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே அதை செஞ்சுடுங்க, ரொம்ப நல்லதுங்க. அப்படி கண்ணாடியை மாட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பிள்ளையார் படம் வைங்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு விநாயகரை பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானதும் கூடங்க. கண்ணாடி வைக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்னா நீங்க கண்ணாடியே தாராளமாக வைக்கலாம். அதனால வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு கண்ணாடி வச்சோம் அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். வீட்டுக்குள்ள வர்றவங்களோட திருஷ்டி என்பது அந்த வீட்டுக்கே ஏற்படாதுங்க. வீட்டுக்குள்ள எப்போதுமே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைந்து கொண்டே இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்முடைய துர்காதேவி சரணம் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.